இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு மாதிரி கடுப்பாகி ஒரு முடிவு பண்ணிட்டாரு. பாண்டியன் எந்த பக்கம் போனாலும் என்னன்னா தனி கொடுத்தம் போங்கிறானுங்க, இவனுங்க என்னன்னா அதெல்லாம் முடியவே முடியாது, துபாய்க்கு அனுப்புங்கிறானுங்க, ஐடியில் வேலை பார்க்கணுங்கிறானுங்க, இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும், பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணுங்கிறானுங்க, எல்லா பக்கத்துலையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டே இருக்கானுங்க. நம்ம குழலிக்கு இதெல்லாம் இதே மாதிரி மாப்பிள்ளை தேடும் போதெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் யார்ட்டையும் கேள்வி கேட்கலையே, பார்த்தோம் பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கடுப்பில் இருக்கார். இந்த கடுப்பில் தான் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு முடிவு பண்ணி இவரோட வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக இப்போ சரவணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு இருக்கிற என்னென்ன அவனியும் இருக்கும். புரோக்கர்கிட்ட சொன்னதில் ஆரம்பித்து தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னதுலேருந்து இப்போ கடைசியாக கல்யாண வைபோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டு போய் அங்கே பொண்ணை தேடலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. கடைசியில் இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிய போகுது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி முடிய போகுது, என்ன பிரச்சனைகள் நடுவில் வரப்போகுதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக ஒரு வித்தியாசமான ஒரு உறவு தான் அது. ஏன்னா கதிர் ரொம்ப நல்லவர், ராஜியும் நல்லவங்க. இந்த கதையில் எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனால் கதிருக்கு தன்னோட வாழ்க்கையே அழிச்சிட்டாங்கிற ஒரு கோபம், திடீர்னு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களேங்கிற ஒரு வெறுப்பு, கடுப்பு, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. தன்னுடைய அப்பாவை எவ்வளோதான் அவர் பேசினாலும் அப்பாவை இவருக்கு பிடிக்கும். ஆனால் அப்பா நம்மளை தப்பாக நினைக்கிறாரு, நம்ம கூட பேசாமல் இருக்காரு, நம்மளை காயப்படுத்துறாரு, நம்மள்கிட்ட ஒரு நம்மளை பற்றி யோசிச்சாலே ஒரு கோபம் வருது அப்படிங்கிறலாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ராஜிட்ட பாப்பா சிறிது விழுந்துட்டு இருக்கிறதுலாம் நடந்துகிட்டு இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த வயசுக்கான மெச்சூரிட்டி, இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, என்ன வயசு பெருசாக இருக்க போகுது, அவங்களுக்கு பாவம் அவங்கள ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி ஒன்று சேர்த்து வச்சா அந்த பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். இதில் தான் ஆனால் ராஜி கண் கலங்குறாங்க. ப்ளஸ் பணத்தை கொடுக்குறது அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறத, ஆனால் அவரே அதுக்கப்புறம் நான் கோபத்தில் சொல்லிட்டேங்கிறத சொன்னாலும் கூட அது இவங்களுக்கு கேட்கல. அவர் கோபத்தில் சொன்ன வார்த்தைங்க தான் உங்களுக்கு தெரியும். அதனாலவே இப்போ வேறு வழி இல்லாமல் கதிர் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பி வேலைக்கு போயிட்டு இவர் சம்பாதிச்சு கடைசியில் பணத்தை ராஜிகிட்ட கொடுக்க, ராஜி ஷாக் ஆகும்போது எப்படி உனக்கு பணம் வந்துச்சு அப்படின்னா நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறது. இப்போ என்ன வச்சுப்பியா மாட்டியா, கொடு, ஒன்றதும் காசு இல்லை அப்படின்னு கொடுத்ததுக்கு பிறகு இவர் பைக் ஓட்டி டெலிவரி பண்ணிட்டு இருக்காருங்கிறத பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் கஷ்டமாக போகுது. ஒரு மாதிரி நெருக்கம் ஒன்றையும் இது உருவாக்க போகுது, இவர் ஒரு தூரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதை பாண்டியன் பார்த்தா அவருக்கும் ஷாக் ஆக போகுது. நம்ம பையன் பொறுப்பாக இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சி பண்ணிட்டுருக்கான், அதில் அவனோட செலவு அவனே பார்த்துக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு பெரிய மனுஷன் தரம் பண்ணுறான்னு அவருக்கு தோணாலும் கூட இன்னொரு பக்கம் பெருமையாகவும் ஒரு பக்கம் இருக்க போகுது. அவன் எடுத்தான் ஒரு முடிவு, அந்த முடிவுக்காக நிற்கிறான்ட்டு. ஆனால் கோமதிக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சிங்கிறது ஒன்று உறுத்துச்சுன்னா, இந்த அளவுக்கு தன்னோட பையன் படிப்பையும் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு கூடவே தன்னுடைய காதலே இல்லாத காதல் மனைவி, ஏன்னா கட்டாய கல்யாணம், கட்டாய சம்பவம், அவங்க மேலே இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்த பண்ணுறாரு, ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்தவங்கிறதுக்காக பண்ணுறாருங்கும் போது இவங்களாச்சும் போயிட்டு சீக்கிரமாக உண்மையை சொல்கிறதுக்கான வழியை யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அவ்வளோ வெறுப்பு பாண்டியன் வச்சிருக்காரு இவர் மேலே. அது அந்த வெறுப்பு எதனால வந்துச்சுன்னா அவனை அவ்வளோ நம்பினேன் இப்படி ஏமாற்றிட்டாங்கிற மாதிரி தான் வருது. அதை புரிய வைக்கிற மாதிரி விஷயத்த பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு மாதிரி